ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரு பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர். உலகத்திலையும் சரி, தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி, பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு. இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 பாத்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகுறார். எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார். 2027 ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார். சோ அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம். அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, அவரு நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது, ஆயுள்காரகர் அப்படின்னு சொல்றது, தொழில்காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு. நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா 19 வருடங்கள் ஒரு மனிதனினோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா அவர் தான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுவரையும் அஷ்டம சனி பாதிப்பில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. வேலை, தொழில், வருமானம், தடை தாமதம், தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம நிறைய சந்திச்சிட்டோம். ஆமா, அதனால ஏற்பட்ட அனுபவங்கள் ஏராளம். அது மட்டும் இல்லாம நோய் தொந்தரவு, தொல்லைகள், மனநிலையில் ஒரு பிரச்சனை, உடல்நிலையில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திச்சு இப்பதான் கொஞ்சம் ரெடியா இருக்கும். அதுக்கு என்னன்னா, இப்ப பாருங்க, உடல் சார்ந்த விஷயமும், மனம் சார்ந்த விஷயமும், தொழில், வேலை, உறவுகள் சார்ந்த விஷயமும் சீராகக்கூடிய வகையில இப்ப உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த, இவ்வளவு நாள் வரை தொல்லையா இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவரு உங்களுக்கு யாருன்னு பார்த்தோம்னா 7, 8 கூடையவரா இருக்கிறார். 7, 8 கூடையவர் 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில இப்ப சனி பகவானால எந்த ஒரு தொந்தரவும் நமக்கு இல்லை. இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வு ஒரே அடியா கடந்து போச்சு. எல்லாமே விலகிருச்சு. ஏன்னா பாக்கியம்னு சொல்லக்கூடிய, அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய, முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய, ஆமா, அது மட்டும் இல்லாம குலதெய்வ அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அப்ப சனி பகவான் அங்கே மாற்றம் அடைந்ததுனால நல்ல விஷயங்களே இனி உங்களுக்கு நடக்க இருக்குது. இப்ப என்னன்னா, உங்களை சுற்றி உங்களுக்கு நடந்த அனைத்துமே, கெடுதல்கள் அனைத்தும் முழுமையா மாறி நிற்கக்கூடிய ஒரு காலமாக, ஒரு நல்ல காலமாக, பொற்காலமாக ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு நமக்கு அப்படின்னு சொல்ற வகையில இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடகராசி அன்பர்கள் இனி சனி பகவானை பார்த்து பயப்படவோ பயம் கொள்ளவோ எதுவுமே தேவை. ஏன்னா அவரால் எந்த பாதிப்புமே இனி உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. என்னன்னா, அவர் நன்மை சரியாவிட்டாலும் அவரால் கெடுதல் நமக்கு நடக்காம இருந்தாலே நம்ம ஜெயிச்சிரும். கடகராசி அன்பர்கள் ஜெயிச்சிரும். அப்ப அந்த வகையில பார்க்கையில இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த உங்களுக்கு இருந்த தடை தாமதம் விலகிருக்கு, உடல் ஆரோக்கியம் மேம்பட்டிருக்கு, பகை, கணவன் மனைவி சிக்கல், இவை அனைத்துமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்களில் இருந்த மனஸ்தாபங்கள் ஒற்றுமையா மாறக்கூடிய ஒரு வகையில இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலை, மிகப்பெரிய விஷயத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம். சிரமங்கள் அனைத்திலையும் இருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம்.
இனிமே நமக்கு எந்தவித சிரமங்களும் இல்லை, நல்ல காலம் பிறந்தாச்சு. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில, சனி பகவானால பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட 11ஆம் இடத்துல விழுகுது. அப்ப நீங்க தொழில் வேலை சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக, இல்லை என்னவா இருந்தாலும் சரி, உங்களோட ஆசை எதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றிக்கலாங்க. என்னன்னா அவர் கொடுத்த சிரமங்களுக்கும் அவர் கொடுத்த இன்னல்களுக்கும் அவரே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறாரு, யோகத்தையும் கொடுக்குறாரு. அவர் உங்களை எந்த வகையெல்லாம் கஷ்டப்படுத்தினாரோ அனைத்தையும் அவரே நிவர்த்தி செய்யும் வகையில இப்போ 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்தை கொடுக்குறாரு. அப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத திருப்பம், எதிர்பாராத மாற்றம், எதிர்பாராத தனலாபம், ஆமா ஆசைகள் நிறைவேறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அள்ளி கொடுக்குறாரு. அப்ப உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம், மனசுல ஒரு புது தெம்பு, தைரியம், துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அளப்பரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப அனைத்து முயற்சிகளும் கைகூடக்கூடிய வகையில இருக்குது. இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு ஒற்றுமை, இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு பக்க பலமா இருக்க போறாங்க. ஆமா, உங்களோட முன்னேற்றத்துக்கு பக்க பலமா இருக்க போறாங்க, உதவி செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்ப புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம வாழ்க்கையில பயங்கரமா வரப்போகுது. அதே நேரத்துல கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு, ஆமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. அங்கீகாரம், இந்த வேலையில இருக்கவங்க, அரசு வேலை, பிரைவேட் செக்டார்ல இருக்கவங்க தன்னோட வேலைக்கான அங்கீகாரம், தன்னோட திறமை என்ன அப்படிங்கிறது வெளியில தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்குது. ரொம்ப சிறப்பா இருக்குது. அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான காலகட்டம் தான், ஒரு நல்ல காலகட்டம் தான் இது உங்களுக்கு. எந்த வகையிலையும் இது உங்களை கெடுக்கலை. அதே நேரத்துல சனி பகவான் பாருங்க 10ஆம் பார்வையை உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கடன் பட்டு இருந்தா கடனை கட்டிவிடலாம். பகை தீரும், பகை தீரும். எதிரிகள்லாம் உங்களுக்கு இணக்கமா வருவாங்க. அதே போல நோய்வாய்ப்பட்டிருக்க அனைவரும் குணமடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அவரால் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களையும் அவரே துயர் துடைத்து சரி செய்யறது மட்டும் இல்லாம உங்களை அடுத்த பயணத்திற்கு, அடுத்த உயர்வான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் திருப்பத்தையும் தர்றாரு. நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய வழிகள் அனைத்தையும் காண்பிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லபடியாக மாறி இருக்குது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க இருக்குது. சரி, ரைட்டு. இப்ப நான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லக்கணம் என்ன? லக்கணத்திலிருந்து சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார், என்ன ஸ்தான பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார், அது மட்டும் இல்லாம ராசி என்ன, ராசியிலேருந்து எங்க அமர்ந்திருக்கிறார், யாரு கூட இணைந்து பெற்று அமைந்திருக்க, எந்த கிரகங்களோட இணைவு பெற்று அமைகிறார், தனித்து அமர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்து பாருங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு இப்ப என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுக்கு சனி தசை, சனி புத்தி ஏதேனும் நடக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த பலனோட ஒப்பிட்டு உங்களோட உயர்வு அப்படிங்கிறது அளப்பரியதா, ஆனந்தமாக, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தோட, ஆமா நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நல்ல விதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முழு தீர்வாக நல்ல காலம் பிறந்துச்சு. வாழ்க்கையே செழிப்பம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் பொற்காலமாக சனி பகவானால உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் ஏற்பட போகுது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி சனி பகவான் இனி சனி பகவான் கொடுக்கிற வேலையும் செய்ய போறார். இதுவரையும் கெடுக்கிற வேலையை செஞ்சவர் நீ நல்ல விஷயத்தை கொடுக்கிற வேலையும் செய்கிறாரு. அப்போ உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், ஒரு நல்ல காலம் தான். ஏற்கனவே குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில் லாபம், வேலை லாபம், வருமான லாபம், தன லாபம்
நினைத்தது லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், அப்படி 9ஆம் இடத்துல இருந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம், அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் கொடுக்க போறார். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சனி பகவான் என்பவர் தொழில்காரகராகவும் இருக்கிறாரு, அதே போல பார்த்தீங்கன்னா ஆயுள்காரகராகவும் இருக்கிறாரு. அப்ப உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேனும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல உறுதியாக சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அப்ப எந்த விதத்திலையும் குறைவில்லாம செழிப்பமான ஒரு விஷயம் நடக்க இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சமடையக்கூடிய இடம் சொல்லக்கூடிய 11ஆம் இடம், உங்க ராசியிலிருந்து 11ஆம் இடத்தையே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வேற பார்வை பார்க்கிறாரு. அப்ப தொழில், வேலை, வருமானம், வியாபாரம், கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு, ஏதாவது பதவிக்காக முயற்சி பண்ணா பதவி உயர்வு கிடைக்கிறது, இது மாதிரி விஷயம்லாம் உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க மட்டும் அது பெட்ரோல் பேங்க் வச்சுருக்கவங்க, திருமண மண்டபம் வச்சுருக்கவங்க, ஹோட்டல் கடை வச்சுருக்கவங்க, ஆமாம், அதாவது தன்னை தேடி வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் வச்சுருக்க அனைவருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கானதாக இருக்குது. இந்த சனி பயிற்சி இந்த இந்த 2.5 வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு எங்கே எடுத்துக்கணும்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையை அடைவார். 4-5 மாதங்கள் வக்ரகதி நிலையை அடைகிற காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்ற காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தொழில் வளர்ச்சியையும், பொருளாதார வளர்ச்சியையும், உறவுகள் சார்ந்த முன்னேற்றத்தையும், கௌரவம், அந்தஸ்து, பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல பங்களிப்பு, நல்லது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னன்னா, இப்படி ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சிருக்க காலகட்டத்தில் நம்மளோட தொழில், வேலை, வருமானத்தில் ஒரு அறம் ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். உண்மைக்கு புறம்பாக நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அதே போல் சேரிட்டி செய்யணும். சேரிட்டின்னா என்னன்னா, உங்களால் முடிஞ்ச தர்ம காரியம் செய்யணும். அப்படின்னா தர்மம் செய்யணும். மற்றவங்களுக்கு நம்மளால் முயன்ற அளவு பார்த்தீங்கன்னா தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் கூடுமான வரையும் தர்ம காரிய பணிகளில் ஈடுபடுங்க. கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் மக்களுக்கு செய்ய வேண்டிய, உங்களால் பயன்பெறணும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. அப்போ உங்களை தேடி மக்கள் வருவாங்க. உங்களால் முடிஞ்ச விஷயத்த நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஜீவ சமாதி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருவண்ணாமலை போயிட்டு வர்றது இன்னமும் பெட்டர். ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலையை சுற்றி ஜீவசமாதிகள் தான் இருக்குது. அங்கே போய் தரிசனம் பண்ணி சிறிது நேரம் இருந்து அமர்ந்துட்டு உங்களால் முடிஞ்ச புண்ணிய காரியங்களை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.